அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஸ்காய் ஆன்மீக சேனலில் இருந்து உங்கள் அகோரி உதயா. இன்று ஒரு முக்கியமான செய்தி சொல்லப் போகிறேன். அனைத்து சிஷ்யர்களும் பொறுமையாக கேட்கவும். பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க எந்த கடவுளை வணங்க வேண்டும் தெரியுமா? எது மாதிரியான விரதம் இருந்தால் விரைவில் குழந்தை வரம் கிடைக்கும் தெரியுமா? இந்த ரகசியத்தை பலருக்கும் தெரியாது. இன்று முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் ஒரு பெண்ணின் மிகப்பெரிய ஆசை என்னவென்றால் அது குழந்தை பாக்கியம்தான். பல பெண்கள் திருமணத்திற்கு பிறகு ஆண்டுகள் ஆகும் வரை குழந்தை வரம் கிடைக்காமல் கவலைப்படுகிறார்கள். மருத்துவ சிகிச்சை எடுத்தாலும் மன அமைதி இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் நம் சாஸ்திரத்தில் குழந்தை பாக்கியம் பெற சில தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. முதலில் குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றால் அம்பாள் வழிபாடு மிகவும் முக்கியம். வெள்ளிக்கிழமை அன்று காலை குளித்து அம்மன் கோவிலுக்கு சென்று எலுமிச்சை விளக்கு அல்லது நெய் விளக்கு ஏற்றி மனதார வேண்டினால் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக கிருஷ்ணர் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது. சிறிய குழந்தை வடிவில் இருக்கும் கிருஷ்ணரை வீட்டில் வைத்து ஒவ்வொரு நாளும் பால் அல்லது வெண்ணெய் வைத்து பூஜை செய்தால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மூன்றாவதாக முருகன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை அன்று முருகன் கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்து ஓம் சரவணபவா என்று 108 முறை ஜெபித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. விரதம் எப்படி இருக்க வேண்டும்? வெள்ளிக்கிழமை அம்மன் விரதம், சஷ்டி விரதம் முருகனுக்கு, கிருஷ்ண ஜெயந்தி அன்று பூஜை, மாதம் ஒரு நாள் உபவாசம். விளக்கு எப்படி ஏற்ற வேண்டும்? நெய் விளக்கு நல்ல பலன், எலுமிச்சை விளக்கு தடைகள் நீங்கும், பஞ்ச தீபம் ஆசீர்வாதம் அதிகரிக்கும். காலை மற்றும் மாலை இரு நேரமும் விளக்கு ஏற்றி கணவன் மனைவி சேர்ந்து வேண்டினால் குழந்தை பாக்கியம் என்பது கடவுளின் பெரிய வரம். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்தால் தடைகள் நீங்கி நல்ல செய்தி விரைவில் வரும். நம்பிக்கை விடாதீர்கள், கடவுள் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. கடவுள் அருள் நிச்சயம் கிடைக்கும்.